முத 21 வசனங்கள் நம்ம எப்படி போன வாரம் ஒரு சங்கீதம் படிச்சு ஒரு பாட்டை பாடி நம்ம அதை புரிஞ்சு கொண்டோமோ, அதே மாதிரி இந்த சங்கீதம் எதை பத்தினா தாவீது அனுபவித்த போராட்டங்கள். எதுக்கப்புறம்? ராஜாவாக அவர் அழைக்கப்பட்ட பின்பு. நீ இன்றிலிருந்து யார்? ராஜா அப்படின்னு அவர் மீது எது ஊத்துற பின்பு? அபிஷேகிக்கப்பட்ட பின்பு சவுல் அவர் படுத்தின பாடு, அவர் ஓடின ஓட்டத்தினுடைய அவருடைய எக்ஸ்பிளனேஷன் தான் முத 20 வசனம். அது ஒரு 2-3 வசனம் அதுக்கப்புறம் படிங்க. மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டது, நான் என்ன பண்ண, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் தேவனோ அதனுடைய இதுதான் நான் என்ன கூப்பிட்டேன், தேவனை நோக்கி கூப்பிட்டேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டார். திருப்பி படிங்க. அவர் என்ன பண்ணாராம்? கூப்பிடுறத கேட்டாராம். இப்ப நான் ஒரு ஒரு உதாரணம் சொன்னேன்ல உங்களுக்கு. எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது என்னது? உண்மை. ஆனா பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போத மனசு கேட்கறதும் என்னதுதான்? என்னடா எல்லாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அப்போ அது என்னது உண்மையா? அவர் உன்னைய ஆசீர்வதிச்சிருக்காருங்கிறத நான் சொல்லுது. என்ன எங்க இல்ல கான்ட்ராஸ்ட் புரியுதா? தாவீது எதனால் அபிஷேகப்பட்டவன்? ராஜாவாக அபிஷேகப்பட்டவன். ஆனா எது மூலமா போறான்? போராட்டத்தின் மூலம் போய்கிட்டு இருக்கான். இப்போ போராட்டம் உண்டாகுது அப்படிங்கிறதுக்காக ராஜாவாய் அபிஷேகிக்கப்பட்டது பொய்யா உண்மையா? ஆனா மனசு என்ன சொல்லும்? சுத்தி இருக்கிற சூழலை வச்சு மனசு என்ன சொல்லும்? ஏதோ ஒண்ணு மாத்தி எழுதிட்டானுங்க போல இருக்கு, எதுவும் தெரியல, பேசியார் ஒண்ணு சரியில்லை போல இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ, என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதம் மூச்சு வாங்க அடிக்கிறாங்களே இவங்க, உலகம் சுத்தி போராட்டமா இருக்க, எதுக்கு திரும்ப மனசு ஒரு பக்கம். தாவீது மனம் எவ்வளவு மனவேதனை இருந்தா பைத்தியம் மாதிரி நடிக்க வேண்டியது வந்திருக்கும் பாருங்க. பைத்தியம் மாதிரி நடிச்சது இல்லாம தாடியில நுர தப்பி அப்படி விடுறாராம், சட்டெல்லாம் அடே. அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா பைத்தியக்காரங்களோட உட்காந்துருக்காரு. 400 பேர் எல்லாரும் இவர்களுக்கு தலைவனானார் தாவீது அப்படின்னு சொல்லி வரும் பின்னாடி அதே அதிகாரத்துல படிச்சீங்கன்னா. அப்போ மனசு என்ன கேள்வி கேட்டிருக்கும்? சாமுவேலு தீர்க்கதரிசி, ஒருவேளை அவர் கள்ள தீர்க்கதரிசியார் போறோம், தலையில எல்லாம் தைலத்தை ஊத்தி ராஜாவை, இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணா தாடியெல்லாம் நம்ம ஒரு மாதிரி நுரைய தப்பி பைத்தியமாய் நடிக்க வேண்டியது. உயிர் பொழைக்க அந்த ராஜாக்கு முன்னாடி என்னவோ நடிக்க வேண்டியிருக்கு. இந்த டைம்ல அடுத்த அதிகாரம் பாருங்களேன். 21:17 படிங்க. சாமுவேல் 1 சாமுவேல் 21:17. இல்லையா? எங்க போச்சு? 15 வரைக்கும் தான் இருக்கா? அந்த சவுல் வந்து அவரை கொன்றுவார் பாருங்க. யாரை கொள்வாரு? அவருடைய அந்த ஒரு ஆசாரியனை கொள்வார் சவுல். அது எங்க இருக்கு? ஆ 22 கரெக்ட். 22:17 படிங்க. 22:17. அதுக்கப்புறம் கொன்னு போடுறாங்க. யார? தாவீது ஓடி வந்துட்டு இருந்தாருல. தாவீது ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு 21 அதிகாரம் வீட்டுக்கு போய் படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது ஓடி வருவாரு. ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆசாரியன் இருப்பாரு. அந்த ஆசாரியன் கிட்ட
கொஞ்சம் ஆலயத்து அப்பம் கேட்பாரு சாப்பிடறதுக்கு. அவர் கொடுப்பாரு. கொடுத்துட்டு கோலியாத்துடைய பட்டயத்தையும் கொடுப்பாரு. இது சவுலுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவான், அந்த தேவனுடைய ஆசாரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டு வச்சு தேவனுடைய ஆசாரியர்கள் என்ன பண்ணுவான், சவுளுடைய ஆட்கள் கொன்று போடுவார்கள். இது அதுக்கப்புறம் தாவீதுக்கு தெரிய வரும். தாவீது யோசித்து பாருங்க, ஒரு ராஜா, அபிஷேகிக்கப்பட்ட ராஜா, அவனுக்கு உதவி செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக ஆசாரியர்கள் என்ன பண்ண மாட்டார்கள், கொன்று போடப்பட்டார்கள். ரத்தம் சிந்திட்டான், ஒரு பெரும் கூட்டமே செத்து போச்சு இவனுக்கு உதவிட்டான்னு. எப்படி மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஓடுறான், பாடுபடுறான், பைத்தியமா என்ன பண்றான், நடிக்கிறான். அதுக்கப்புறம் முடவர்களோடும் பிச்சைக்காரர்களோடும் என்ன பண்ணிக்கிறான், உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா எதுல மட்டும் தாவீது கேள்வி கேட்கல, அவர் அழைத்த அழைப்புலையும் அவருடைய நோக்கத்திலும் அவர் சொன்ன வார்த்தையில என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. ஆனா எதிராளி நம்மளை எங்கதான் கேள்வி கேட்கணும்னு கொண்டு வந்து வைக்கிறாப்ல, இதெல்லாம் உண்மைதானா, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்மைதானா, சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா, தேவன் எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறாரா, இவைகள் எல்லாம் உண்மைதானா, நடக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே தாவீதுடைய வாழ்க்கை. அதனாலதான் அவர் எழுதுறாரு அந்த 18வது அதிகாரத்துல, மரண இருள் என்ன பண்ணுச்சுன்னு சொல்றாரு, சூழ்ந்து கொண்டது. என்னைய சுத்திலும் என்ன பண்ணாங்க, என்னை கொலை பண்றதுக்கு பாக்குறாங்க, ஆனாலும் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அதே இதுலதான் என்ன பாட்டு எங்க என்ன வருது, அதே எழுதிக்கிட்டே இருக்கும் போத அவர் என்ன எழுதுறாரு, 18:29 படிங்க.